ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி 12ஆம் வகுப்பு எக்கனாமிக் புக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான டாபிக், டிஎன்பிசிக்கு முக்கியமான டாபிக் வங்கியியல். இந்த லெசன் நம்ம இந்த லெசனில் இருக்கிற ஃபுல்லாக முக்கியமான குறிப்புகளை எல்லாம் இந்த லெசன் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே எடுத்த உடனே இந்த பாக்ஸில் பாருங்கள், வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும் அப்படின்னு இந்த கூற்றை சொன்னவர் கல்பட்சன் இருப்பாருங்க. வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும். இந்த கூற்று கல்பட்சன். நெக்ஸ்ட்டு அறிமுகம் பார்க்கலாம். அறிமுகம் பொருளாதார நடவடிக்கைகளான வியாபாரம், வாணிபம், விவசாயம் ஆகியவற்றிற்கு தேவைப்படும் நிதி உயிர் வாழ இரத்தம் தேவைப்படுவதை போன்றது. வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன்களை வழங்குதல் ஆகிய அடிப்படை நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. நவீன வாணிபத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை தான் செயல்படுது. நாட்டின் மேம்பாட்டிற்கு வங்கி அமைப்பு மிக முக்கிய பங்களிப்பினை செய்து வருகிறது. நாடுகளின் நிதிநிலை தன்மையை கருத்தில் கொண்டு வங்கிகளின் செயல்பாடுகள் நெறிமுறைப்படுத்தப்படுகின்றன. 6.2 மைய வங்கியின் தோற்ற வரலாறு கொடுத்துருக்காங்க. 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது தான் உலகின் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. உலகின் முதல் மைய வங்கியான வங்கியாக இருந்தது ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி தான். இம்மைய வங்கி 1897ஆம் ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது. ஆனால் வங்கிக் கலையின் அடிப்படையில் 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கியாகும். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1920ஆம் ஆண்டு பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டில் முடிவின் அடிப்படையில் 1921 முதல் 1954ஆம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் பெரும்பாலான நாடுகளில் மைய வங்கி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. எப்போனா 1921லேருந்து 1954 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தான் நாடுகளில் பெரும்பாலான மைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி 1921 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா ரிசர்வ் வங்கி தான் ஃபஸ்ட்டு 1921. சீன மைய வங்கி 1928. நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934. இந்திய ரிசர்வ் வங்கி 1934. சிலோன் மைய வங்கி 1950 மற்றும் இஸ்ரேல் மைய வங்கி 1954 போன்றவை அந்தந்த நாடுகளின் ஆரம்பிக்கப்பட்ட மைய வங்கிகளில் சில. கீழே பாருங்கள், இந்த பாக்ஸில் முக்கியமான பாக்ஸ் தான் அது. இந்திய வங்கிகளின் வரலாறு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தான் வங்கி இந்தியாவின் முதல் வங்கி. 1770 வெள்ளையர் ஆட்சியில் தான் இந்த வங்கி வந்திருக்கு. எப்போன்னா 1770ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் வங்கி வெள்ளையர் ஆட்சியில் வந்திருக்கு. அந்த நேம் என்னன்னா இந்துஸ்தான் வங்கி. செகண்ட், இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்திருக்கு. இந்தியாவில் உள்ள வங்கிகளை அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் தான் கட்டுப்படுத்தவும் ஆதிக்கம் செலுத்தியும் வந்திருக்குது. அடுத்தது 3 பிரசிடென்சி வங்கிகளை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வங்காள வங்கி, செகண்ட் மும்பை வங்கி, தேர்டு சென்னை வங்கி. இவைகள் 3 தான் பிரசிடென்சி வங்கிகள் என அழைக்கப்பட்டன. நெக்ஸ்ட், இது எல்லாம் ஒருங்கமைக்கப்பட்டது. இந்த பிரசிடென்சி வங்கிகளை ஒருங்கமைக்கப்பட்ட ஆண்டு 1921. அதுக்கப்புறம் மாற்றப்பட்டது 1955. அதுக்கப்புறம் இந்திய ஸ்டேட் வங்கியாக மாற்றப்பட்டிருக்கு. இந்திய இம்பீரியல் வங்கியிலிருந்து தான் மாற்றப்பட்டு இந்தியன் ஸ்டேட் வங்கியாக மாற்றப்பட்டிருக்கா. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வணிக வங்கிகள்.
வணிக வங்கிகள் மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று பேரளவில் உற்பத்தி செய்வோர், பெரிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு கடனை அளிக்கும் ஒரு நிதி அமைப்பு ஆகும். நீர்ம தன்மையை தக்க வைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் பெரும்பாலும் நீண்டகால கடன்களை அளிப்பது இல்லை. வணிக வங்கியின் பணிகள். வணிக வங்கிகள் லாப நோக்கம் உடையவை, ஆனால் அவைகள் வைப்புகளை பெற்று முதலீட்டுக்கான கடன்களை அளிக்கின்றன. வணிக வங்கிகளின் பணிகளை முதன்மை பணிகள் மற்றும் இரண்டாம் நிலை பணிகள் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் மூலம் அவைகளை நாம் அறியலாம். வங்கிகளின் பணிகள், முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், அப்புறமா இதர பணிகள் வருது. ஃபஸ்ட்டு முதன்மை பணிகள் பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். பொதுமக்களால் செலுத்தப்படும் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது டெபாசிட் ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். இது வங்கி வணிகத்திற்கான முக்கிய நிதி ஆதாரம் ஆகும். என்னென்னா டெபாசிட் தான். பொது வைப்புகளை இரு வகைகளாக பிரிக்கலாம். முறையே கேட்பு வைப்புகள் மற்றும் கால வைப்புகள் ஆகும். ஃபஸ்ட்டு கேட்பு வைப்புகள். கேட்பு வைப்புகள் இவை வங்கிகளில் வைப்புகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர் முன்னறிவிப்பின்றி எப்போது வேண்டுமானாலும் பணத்தை தனது கணக்கிலிருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படும் ஒரு வைப்பாகும். பணம் பெறும் படிவம், காசோலை அல்லது தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் மூலம் எப்பொழுதும் அவருக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது பணத்தை தனது வைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலான்னு அப்படிங்கிறது தான் கேட்பு வைப்புகள். இவ்வகை வைப்புகள் மேலும் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. இவ்வகை வைப்புகள் சேமிப்பு கணக்கு மற்றும் நடப்பு கணக்கு என இரு வகைகளாக வங்கிகளின் நடைமுறையில் உள்ளது. ஃபஸ்ட்டு கால வைப்புகள், செகண்டு கால வைப்புகள். இவை ஒரு குறிப்பிட்ட கால வரையறை வரை வங்கிகளிடமிருந்து மீள பெறப்படாமல் இருக்கும் வைப்புகளாகும். வங்கிகள் கால வைப்புகளுக்கு கூடுதலாக வட்டியை வழங்குகின்றன. இவ்வகை வைப்புகளை வங்கிகளிடமிருந்து மீள பெற குறிப்பிட்ட கால இடைவெளியும் எழுத்துப்பூர்வமான முன்னறிவிப்பும் தேவைப்படுகிறது. நிலை வைப்பு மற்றும் தொடர் வைப்பு. நிலை வைப்புனா பிக்சட் டெபாசிட், தொடர் வைப்புனா ரெக்கரிங் டெபாசிட் ஆகியன கால வைப்பு வகைகளில் முக்கிய வகைகளாகும். நெக்ஸ்ட்டு செகண்டு கடன் வழங்குதல். கடன் வழங்குதல் தனிநபர்கள் மற்றும் வாணிபத்திற்கான கடன்களை வங்கிகள் வழங்குகின்றன. வணிக வங்கிகள் ரொக்க கடன், மாற்று சீட்டு தள்ளுபடி, மிகைப்பற்று ஆகிய முறைகளில் கடன்களை வழங்குகின்றன. என்னென்ன முறையிலனா வணிக வங்கிகள் ரொக்க கடன் மற்றும் சீட்டு தள்ளுபடி, மிகைப்பற்று ஆகிய முறைகளில் கடன்களை வழங்குகின்றன. முதல் நிலை பணிகள் பார்த்துட்டோம். இது இரண்டாம் நிலை பணிகள். இரண்டாம் நிலை பணிகளை முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், இதர பணிகள் என்று மூன்றாக பிரிக்கப்படுகின்றன. இதில் ஃபஸ்ட்டு முகமை பணிகள். வங்கி வாடிக்கையாளருக்கு முகவராக இருந்து செய்யும் பணிகளை முகமை பணிகள் எனப்படுகிறது. அதில் காசோலைகளை பணமாக்குதல், தன் வாடிக்கையாளருக்காக அவருக்கு வரும் காசோலைகள், மாற்றுச்சீட்டுகள் போன்றவற்றை வங்கிகள் தீர்வகத்தின் மூலம் வசூல் செய்து கொடுக்கின்றன. இரண்டாவது வருமானத்தை பெறுதல். வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வரவேண்டிய லாப ஈவு, ஓய்வூதியம், சம்பளம், வாடகை, வட்டி ஆகியவற்றினை வசூலித்து தருகின்றன. வாடிக்கையாளருக்கான வருமானம் வசூலிக்கப்பட்டதை பற்றுச்சீட்டின் மூலம் வங்கிகள் தெரியப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் செலவுகளை செலுத்துகிறது. வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களின் பல்வேறு செலுத்து கடமைகளை செய்கின்றது. தொலைபேசி கட்டணம், காப்பீட்டு பிரீமியம், கல்வி கட்டணம், வாடகை செலுத்துதல் போன்றவற்றை வாடிக்கையாளருக்காக செய்கிறது. இச்செலவுகளை செய்யும் போது செலவு சீட்டின் மூலம் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்துகின்றன. செகண்ட், பொது பயன்பாட்டு பணிகள். இது வங்கிகள் தன் வாடிக்கையாளர்களுக்காக சில கூடுதல் பயன்பாடுகளை உருவாக்கும் நோக்கில் செய்யும் பணிகளை பொது பயன்பாட்டு பணிகள் என்கிறோம். அவைகள் பாதுகாப்பு பெட்டக வசதி, நகைகள், பங்குகள், கடன் பத்திரங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாக்க பெட்டக வசதியை வணிக வங்கிகள் தருகின்றன.
திருட்டு இழப்புகளையும் தவிர்க்க இவ்வசதி உதவுகிறது. பெட்டகத்தில் உள்ள பொருட்களுக்கு வங்கி பொறுப்பல்ல. நெக்ஸ்ட்டு செகண்டு, பயண காசோலைகளை வழங்குது. நெக்ஸ்ட்டு அது பயண காசோலைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாட்டு பயணத்தின் போது பயண பாதுகாப்பினை வழங்குகிறது. தேர்டு, அந்நிய செலாவணியை கையாளுதல். ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடும் வணிகர்களுக்கு வணிக வங்கிகள் அந்நிய செலாவணி வசதியை செய்து தருகிறது. ஆனால் இதற்காக நாட்டின் மைய வங்கியிடம் வணிக வங்கிகள் உரிய அனுமதியினை பெற்றிருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு தேர்டு, நிதி மாற்றம். ஒரு வங்கியிலிருந்து மற்ற வங்கிகளுக்கு நிதியை மாற்றுவதாகும். வரைவு காசோலைகள், தொலைபேசி மற்றும் மின்னணு பரிமாற்றங்கள் மூலம் நிதி மாற்றப்படுகிறது. நெக்ஸ்ட், கடன் உறுதியளிப்பு கடிதம். வாடிக்கையாளரின் கடன் நம்பகத்தன்மையை சான்றளிக்கும் விதமாக வணிக வங்கிகள் கடன் உறுதியளிப்பு கடிதங்களை வழங்குகின்றன. பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல். வணிக வங்கிகள் மேலும் பத்திரங்களுக்கான எழுத்துறுதி வழங்கும் பணியினை செய்கிறது. பொதுமக்கள் வங்கிகளின் மீது முழு நம்பிக்கையை வைத்திருப்பதால் அவைகள் எழுத்துறுதி வழங்கிய பத்திரங்கள் வாங்குவதில் தயக்கம் ஏதும் இருக்காது. நெக்ஸ்ட்டு, மின்னணு வங்கி. வணிக வங்கிகள் மின்னணு முறையை பின்பற்றுவதால் அவைகள் பற்று அட்டை, கடன் அட்டை மற்றும் இணைய வங்கி மூலம் விரைவான பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள உதவுகின்றன. நெக்ஸ்ட், இதர பணிகள். அதில் ஃபஸ்ட்டு பண அளிப்பு. வணிக வங்கியின் முக்கிய பணிகளில் ஒன்று பணப்புழக்க வேகத்தை அதிகரிப்பதன் மூலம் பண அளிப்பை அதிகரித்தல் ஆகும். உதாரணமாக, வங்கி ஒருவனுக்கு ரூபாய் 5 லட்சம் கடன் வழங்கும் போது கடன் பெறுபவர் பெயரில் உள்ள கேட்பு வைப்பு கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது. இங்கு பணம் ரொக்கமாக செலுத்தப்படவில்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதிகமாக பணம் அச்சடிக்கப்படாமல் பண அளிப்பு அதிகரிக்கின்றது. நெக்ஸ்ட் செகண்ட், கடன் உருவாக்கம். கடன் உருவாக்கம் வணிக வங்கிகளின் பணிகளில் மிக சிறந்த ஒன்றாகும். இது மேற்சொன்ன பண அளிப்பினை அதிகரிக்கும் பணியை ஒட்டி அமைந்ததாகும். கடன் உருவாக்கம் என்பது கடன்களையும் முன்பண அளிப்பினையும் அதிகரிக்கும் ஒரு செயல்தான். இது மொத்த பண அளிப்பில் கடன் பணத்தின் அளவினை அதிகரிப்பது கடன் உருவாக்கம் ஆகும். தேர்டு, புள்ளி விவரங்களை திரட்டுதல். இந்திய ரிசர்வ் வங்கியை போன்றே வணிக வங்கிகளும் வணிகம், தொழில், விவசாயம், நிதி போன்ற அடிப்படை துறைகளின் புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றன. இவைகளின் அடிப்படையில் தனது வாடிக்கையாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தங்களது ஆலோசனைகளை வணிக வங்கிகள் வழங்குகின்றன. நெக்ஸ்ட் 6.32 வணிக வங்கிகளின் கடன் உருவாக்க நுட்பம். வங்கிகளின் கடன் உருவாக்கம் என்பது மிக முக்கிய செயலாகும். வங்கி கடன் என்பது வாடிக்கையாளர்களின் வைப்பிலிருந்து தேவைப்படுவோருக்கு அவர்களின் விண்ணப்பம் மற்றும் ஒப்பந்தத்தின் போல் கடன் மற்றும் முன்பணம் கொடுப்பது ஆகும். வங்கிகள் வழங்கும் கடன்கள் பொருளாதாரத்தில் நிகர பண அளிப்பினை அதிகப்படுத்தும். சுருக்கமான சொன்னால், வங்கிகளின் கடனளிப்பு பணத்தை உருவாக்கும். அதே கடன்கள் வங்கியோரால் திருப்பி செலுத்தப்படும் பொழுது கூடுதலாக உருவாக்கப்படும் மறைந்து போகும். இதை ஒரு சிலர் மாயை என்று கூறுகின்றனர். நெக்ஸ்ட்டு, வணிக வங்கிகள் கேட்பு வைப்புகளின் அளவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியும். அதிக அளவு கடன்களை அதிகரிக்க முடியும். வணிக வங்கிகள் தங்களின் கடன் அல்லது முன்பணம் அளிக்கும் முறை மூலமாக அல்லது சொத்துக்களை வாங்கும் தன்மைகள் மூலமாகவும் தேவை வாய்ப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடிகிறது. இச்சக்தி வங்கிகள் புதிய வைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சாத்தியமாகிறது. இது எப்படி சாத்தியம்? பின்வரும் பகுதி நமக்கு விளக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னர் வணிக வங்கிகள் உருவாக்கும் வைப்பு முறைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. அதில் முதல்நிலை செயலற்ற வைப்புகள் மற்றும் செயல்படும் வைப்புகள். முதல்நிலை செயலற்ற வைப்புகள். நவீன வங்கிகளால் உருவாக்கப்படும் வைப்புகள் இரு வகைப்படும். அவை முதல்நிலை அல்லது செயலற்ற வைப்புகள் மற்றும் பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள் ஆகும். ஒரு வாடிக்கையாளர்
தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்துகிறார் எனில் அவரது பெயரில் பற்று வைக்கப்படும். இது முதல்நிலை வைப்பு மற்றும் செயல்படா வைப்பு என அழைக்கப்படுகிறது. ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் கணக்கில் செலுத்தப்படும். இவ்வாறு செலுத்தப்படும் தொகை பெறப்பட்ட வைப்பு அல்லது செயல்படும் வைப்பு எனப்படுகிறது. இந்த பாக்ஸில் முதன்மை வைப்புகள் கொடுத்துருக்காங்க. முதன்மை வைப்புகளை கொண்டே வங்கிகள் கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளருக்கு வழங்குகிறது. எப்படின்னா முதன்மை வைப்புகளை கொண்டு தான் வாடிக்கையாளர்களுக்கு வங்கிகள் கடன்களையும் முன்பணங்களையும் வழங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான முயற்சிகளை வாடிக்கையாளர்களே செய்கின்றனர். இதில் வங்கிகளின் பங்கு செயலற்றது. எனவே இந்த வைப்புகள் செயலற்ற வைப்புகள் எனப்படுகிறது. கடன் உருவாக்கம் என்பது கடன் மற்றும் முன்பண பெருக்கத்தினை குறிக்கும். வழங்கப்படும் ஒவ்வொரு கடனும் புதிய வைப்பினை உருவாக்குகிறது. முதல்நிலை வைப்புகளை பெறும் பொழுது அப்பணம் முழுமையுமே வணிக வங்கிகள் கடனாக அளித்திட முடியாது. மைய வங்கி அறிவுறுத்திருக்கும் குறைந்தபட்ச விகித அளவுக்கு குறையாமல் வணிக வங்கிகள் ரொக்க இருப்பாக வைத்திருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்திற்கு வணிக வங்கிகள் 20% பணத்திற்கான வைத்து கொள்ள மைய வங்கி அறிவுறுத்தியிருந்தும் இந்நிலைக்கு கடன் உருவாக்கத்தை பற்றி அறிவோம். ஃபஸ்ட்டு, வங்கிகள் ரொக்க கையிருப்பு விகிதத்தை விட அதிகமான ரொக்க பணம் வைத்திருக்க மாட்டார்கள். அவ்வாறு இருந்தால் அந்த பணத்தை கடனாக வழங்கி விடுவார்கள். செகண்டு, எல்லா மக்களுக்கும் ஒரே நேரத்தில் பணத்தை எடுக்க மாட்டார்கள். அதனால் குறைந்தபட்ச ரொக்க குடியிருப்பு காலியாக விடாது. மேற்கண்ட அடிப்படை வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கம் எவ்வாறு நிகழ்கிறது என உதாரணத்துடன் காண்போம். ஒரு வங்கியில் 1000 செலுத்துவதற்காக ரூபாய் 1000 செலுத்துவதாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அவ்வாறு செலுத்தப்படும் பணம் வாடிக்கையாளரின் கணக்கில் சேர்க்கப்பட்டு முதல்நிலை வைப்பாக இருக்கும். வங்கியின் மொத்த பண இருப்பில், அதாவது வங்கியின் ரொக்க பாதுகாப்பு பெட்டகத்தில் ரூபாய் 1000 அதிகரிக்கும். இந்த நிலையில் பொருளாதாரத்தில் உள்ள பண அளிப்பு அதிகரிக்காது. ஏனெனில் ரொக்கமாக வங்கியில் செலுத்தப்பட்ட ரூபாய் 1000 வாடிக்கையாளரின் வங்கி பணமாக உள்ளது. நெக்ஸ்ட், மைய வங்கியில் அறிவுறுத்தலின்படி 20% குறைந்தபட்ச ரொக்க இருப்பானது ரூபாய் 200 இருப்பில் வைக்க வேண்டிய தொகை போக ரூபாய் 800 வங்கியில் கடன் கொடுத்த தயார் நிலையில் இருக்கும். இரண்டாவது நபர் கடன் கேட்டு விண்ணப்பிக்கும் பொழுது அவருக்கு ரூபாய் 800 கடனாக அளிக்கப்படும். இங்கு கவனிக்க வேண்டியது, அவர் கேட்கும் கடன் ரொக்கமாக அளிக்கப்படாமல் அவரது கணக்கில் வைப்பாக வைக்கப்படும். இதுவே தருவிக்கப்பட்ட வைப்பு ஆகும். அவரும் உடனே பணம் முழுவதையும் கணக்கிலிருந்து எடுக்க மாட்டார். அந்த தருவிக்கப்பட்ட வைப்பிலிருந்து ரூபாய் 800 20% போக ரூபாய் 640 மீண்டும் கடன் கொடுக்க தயார் நிலையில் இருக்கும். மூன்றாவதாக ஒரு நபர் கடன் கேட்டு விண்ணப்பிக்கும் போது அவருக்கு 640 கடனாக வழங்கி அவரது கணக்கில் வைப்பாக அளிப்பார்கள். அந்த தருவிக்கப்பட்ட வைப்பான ரூபாய் 640 குறைந்தபட்ச தொகையாக ரூபாய் 128 போக ரூபாய் 512 கடன் வழங்க தயார் நிலையில் இருக்கும். இவ்வாறு புதிய தருவிக்கப்பட்ட வைப்புகளும் கடன் வழங்குதலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் வங்கியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வணிக வங்கிகள் வைப்புகளின் அளவு ரூபாய் 1000 + 800 + 640 + 512 + அப்படியே போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க என்று செல்லும். மொத்த வைப்புகளின் அளவு இறுதியாக 5000 அடையும். எவ்வாறென்றால் பணப்பெருக்கியின் அளவு 1/20 × 100 போட்டால் 5 ஆகும். ஆகவே மொத்த கடன் உருவாக்கம் 1000 × 5 ரூபாய் 5000 ஆகும். இந்த கடன் உருவாக்க நடைமுறையின் காரணமாக ரூபாய் 1000 என்ற வைப்பு ரூபாய் 5000 பெருகுகின்றது என்பதை அறிந்து கொண்டோம். வீவர்ஸ், அடுத்தது 6.3ல் பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளின் பங்கு. இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த லெசன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா நல்லா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு ஆகும், நல்லா இருக்கும். அதனால தான் நான் பிரித்து கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.
வீவர்ஸ், லாஸ்ட்டாக இந்திய வங்கிகளின் வரலாறு பாக்ஸ் பார்த்துருந்தோம் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில். அதில் நான் முக்கியமாக சில இது சொல்ல மறந்துட்டேன். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சாரி வீவர்ஸ், இதை மறுபடியும் பார்த்துக்கோங்க. வங்காள வங்கி வந்து 1809 உருவாக்கப்பட்டிருக்கு. மும்பை வங்கி 1840 உருவாக்கப்பட்டிருக்கு. சென்னை வங்கி 1843 உருவாக்கப்பட்டிருக்கு. இது 3 வங்கிகளும் சேர்ந்து தான் பிரசிடென்சி வங்கிகள்னு அழைக்கப்படுது. இது ஃபஸ்ட்டு ஒருங்கிணைக்கப்பட்டது 1921ஆம் ஆண்டு. அதுக்கப்புறம் இந்திய இம்பீரியல் வங்கியாக மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்திய ஸ்டேட் வங்கியாக மாற்றப்பட்டது வந்து 1955. இந்த வங்கிகளுடைய ஆண்டுகள் மேலே கொடுத்துருக்க மைய வங்கி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.